தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். இன்னும் ஒரே ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துட்டுனா தாவேக்காவை அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. இதே வசனத்தை 96 காலகட்டத்தில் ரஜினி சொன்னார் அதிமுகவை பார்த்து, ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்போ இப்படி பேசியிருக்காங்க. மாறுகிறதா அரசியல் கணக்குங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி பீகாரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும் போட்டி போட்டுக்கிட்டு பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான பின்னணிகள் பற்றியும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. சளியில் தொண்டை கட்டிச்சு. கிளைமேட் எப்படி இருக்கு? கிளைமேட் எப்படி இருக்கு? தொடர்ந்து தமிழகம் முழுக்கவே பல மாவட்டங்களில் கனமழை ஆரம்பிச்சிருச்சு. வடகிழக்கு பருவமழை என்பது ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் மழை, அரசியல் புயல் எல்லா சமயங்களும் ஓய்ந்த பாடு இல்லை. அப்படிதான் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இந்த தேர்தல் பணிகளுக்கு எல்லா கட்சியும் தயாராகிட்டு வர சமயத்தில் தான் அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் விஜய்க்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அதான் அதிமுக காரங்க ஃபுல்லாக அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க விஜய்க்கு வாங்க. தூங்கி எழுந்த உடனே போன்ல யாருக்காச்சும் அழைப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, எழுந்த உடனே எல்லாரும் விஜய்க்கு கூப்பிட்டுறாங்க. ஆமா, இப்போ கொஞ்சம் ஆர்பி உதயகுமார் வந்து டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2026 தேர்தலில் திமுக ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா தாவேக்காவை ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாத்திக்க முடியாது. அதனால அனுபவம் உள்ள கட்சியான அதிமுகவுக்கு விஜய் வந்துன்ற மாதிரி உதயகுமார் பேசியிருக்காரு. அது எதை கோட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல நடிகர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல. இவர் சிரஞ்சீவி ஆரம்பிச்சாரு. சிரஞ்சீவி ஆரம்பிச்சு வந்த சமயத்துல அவர் கொஞ்சம் பீக்கில் இருந்தார். ஆனால் டக்குன்னு வர அரசியல் பண்ண முடியல. அவரோட கட்சி என்பது தோய்ந்து விட்டது. அதே மாதிரி பவன் கல்யாண், அதாவது பவன் கல்யாண் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரு எந்த டைம்ல என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பவன் கல்யாணால டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக முடிஞ்சது. அதே மாதிரி விஜய்க்கும் அந்த மாதிரி சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுத்தா மட்டும்தான் அவரோட அரசியல் எதிர்காலம் என்பது இருக்கும். தவறான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடுன்ற மாதிரி உதயகுமார் சொல்றாரு. இதுல கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு டெப்டி சிஎம் தரோன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். அப்படி சரியான முடிவு எடுக்காதனாலதான் சிரஞ்சீவி அரசியல் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சாரு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்ததுனாலதான் பவன் கல்யாண் துணை முதல்வராக வந்தாரு, அரசியல ஒரு வளம் வராரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு, எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க, 50 ஆண்டுகால வரலாறு, 35 ஆண்டுகால நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், எங்க கூட வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்துறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இதில் ஒட்டுமொத்த அந்த அழைப்புக்கு பின்னாடி இந்த ஒரு மெசேஜ் தான் வெளிப்படையாக சொல்லப்படுது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, அது மாதிரி தாவேக்காவோட கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அந்த மாதிரி எங்களது திட்டங்கள் பற்றிலாம் பொதுவெளியில் பகிர முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் பாஜக நீங்கள் கழட்டி விட்டுருவீங்களா தாவேக்கா அவங்க கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு கேட்டப்ப, யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னா, அது எங்கள் கட்சி நிலைப்பாடு, உங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் போராட்டமெல்லாம் கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தொண்டர்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ என்ன நிலைப்பாட்டில் அதிமுக இருக்கு, இன்னமும் இந்த டீல் ஃபிக்ஸ் ஆகலையா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்பட்டே வருது. ஆனா விஜய் தரப்புல அதற்கான கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படுது. கரூர் சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் அப்படின்னு தான் தமிழக அரசியல் களத்தை நம்ம பகுப்பாய்வு பண்ண வேண்டியதா இருக்கு. கரூர் அரசியல் களத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் கை ஓங்கி இருந்தது உண்மைதான். ஆனா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜயினுடைய அரசியல் பயணம்ங்கிறது கேள்விக்குறியானுச்சு. ஒரு பக்கம் அவருக்கு அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மக்கள் இன்னும் அவர் மீது பெரிய அதிருப்திகளை தெரிவிக்கலைன்னாலும் உள்ளுக்குள்ள அங்கங்க நிறைய ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக விஜய் கட்சியை சேர்ந்த பலரும் இதை பார்த்து கொஞ்சம் ஒரு அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க, ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க, கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை அவங்க பார்த்ததில்லை. அதனால ஏதாச்சும் ஒரு ஆதரவு தேவைப்படுது. எப்படி ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டவங்க, ஒரு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டவங்க ஏதாச்சும் ஒரு கிளை பிடிச்சி நிற்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கிளையா ஒரு குச்சா பாஜகவை பார்க்குறாங்களா அதிமுகவை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் இருக்கார் இல்லையா ராஜேந்திர பாலாஜி, அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் அலங்கார தேவதைன்னா சொல்லியிருந்தாரு. அவருமே விஜய்க்கு நிறைய முறை அழைப்பு கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் இதுவரைக்கும் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களோ விஜய் தரப்பை சேர்ந்தவங்களோ அல்லது விஜயோ அதிமுக கூட கூட்டணி போறோம்னு சொல்லல. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போனது எங்க கட்சி தொண்டர்கள் தான் சொல்லல.
எதுவுமே வெளிப்படையா சொல்லாம இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஆசை இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, இப்போ விஜய்க்கு என்ன அப்படின்னா அவரோட நோக்கம் என்பது ஆட்சி கட்டிலில் ஏறுவதா இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நம்ம அரசியல் ரீதியா வாழ்றதா அப்படின்றதான் கேள்வியா இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே வந்து ஆட்சி பிடிக்கிறது என்பது சாத்தியப்படாத விஷயம் தான். இருந்தாலும் அவரும் அவரோட தொண்டர்களும் நம்புறாங்க ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நம்ம தனித்து பயணிச்சோம் அப்படின்னா திமுகவை வீழ்த்தி நம்ம ஒரு தனி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து அங்க இருக்கு. ஆனா நீங்க சொன்னது போல கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு அந்த ஆதரவு தேவைப்படுது இல்லையா, அந்த ஆதரவு எப்படிப்பட்ட ஆதரவு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவரு அந்த ஆதரவுனாலேயே வந்து சரி உதயகுமார் சொல்றது போல திமுகவை வீழ்த்துவது தான் விஜயோட நோக்கமா இருந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு வந்துடணுன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா. அந்த ஆதரவை கொடுத்து அதிமுக அரவணைக்க பாக்குறாங்க விஜய. ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய சோதனை என்ன அப்படின்னா அந்த பக்கம் போய் கூட்டணிக்கு போய் சேர்றதா இல்ல நம்மளோட இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம ஒரு தனி அணியை உருவாக்குறதா அப்படின்னு. ஏன்னா டிடிவி தினகரன் ஆரம்பிச்சு ஓபிஎஸ் வரைக்கும் சொல்றாங்க விஜய் வந்து தனி அணியை உருவாக்க பாக்குறாங்க, விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாக போதுன்ற மாதிரி பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, விஜயோட சேர்ற நோக்கம் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல இந்த பக்கம் இங்கேயும் ஒரு நெருக்கடி இருக்கு விஜய்க்கு. ஏன்னா அனுபவம் மிக்க தலைவர்களா இருக்கக்கூடிய தினகரன் ஓபிஎஸ் எல்லாமே வந்து விஜய் ஆதரிச்சு பேசுறாங்க, விஜய் தனி அணியா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நெருக்கடிக்கு மத்தியில தனி அணியா உருவாவாரா இல்ல அதிமுக அழைப்பை ஏற்று அவரோட அரசியல் எதிர்காலம் கருதி ஒரு கூட்டணி தேவை ஆதரவு தேவைன்னு சொல்லிட்டு அதிமுக போய் சேருவாரா இல்ல நம்மளுக்கு இருக்கிற ஒரே எதிரி திமுக மட்டும்தான் தாவேக்காவா டிஎம்கேவா அப்படின்ற ஒரு ரேஸ்ல வந்து தனிச்சு நின்று திமுகவுக்கு ஒரு சோதனை கொடுப்பாரா அப்படின்றது வந்து அவர் எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. இதுல விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. தனித்து நின்னால் தனி மெஜாரிட்டியோட வரலனாலும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த இடங்களை அவர் பிடிப்பாரு, தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவார். கூட்டணி போயிட்டா இந்த தேர்தலோட விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும். நீங்க என்னதான் அடுத்து நீங்க நிலைப்பாட்டை மாத்தினாலுமே முன் உதாரணமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருக்காரு, அது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கிறது. ஏன் தேமுதிகவும் இப்படிதானே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு வந்தது, கடைசி நேரத்தில் அதிமுகவோட கூட்டணிக்கு போனாங்க, அப்புறம் அப்படியே அந்த கட்சி சிறுக சிறுக ரொம்ப குறுகிடுச்சு, அதனுடைய எல்லை விரிவாக்கவே செய்ய முடியல விஜயகாந்தாலேயே. ஸோ அப்போ விஜய் தொடங்கின காலத்திலேயே என்ன முடிவெடுக்க போறார், தனித்து நின்னா இந்த தேர்தலில் பின்னடைவை சந்திச்சே தீர்வார். அதை வைத்து எதிர்கட்சியான திமுக அதிமுக போன்றவைகள்லாம் பிற்காலங்களில் மிக மோசமாக விமர்சிக்கும், அதை தாங்கி தாக்கு பிடிச்சி நிற்கணும் களத்தில். அது ஒரு பெரிய போராட்டம். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா இயல்பாகவே அதிமுகவோட கட்டமைப்பு பலம் தாவேக்காவுக்கு போய் சேர்ந்துடும், பாஜகவும் அதிகார பலத்திலிருந்து அனைத்து பலத்தையும் விஜய்க்கு கொடுக்கும். அந்த அடிப்படையில் விஜய் பெரிய அளவுல கணிசமான தொகுதிகளை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அந்த கணிசமான தொகுதிகளை பிடிப்பாரு. ஆனா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிமுகவினாலதான் விஜய் வெற்றி பெற முடியும்னு சொல்லுவாங்க, எங்களாலதான் விஜய்க்கு வந்து இந்த தொகுதிகள் கிடைச்சிருக்குன்ற மாதிரி பேச்சுகள் அது சொல்லதான் செய்வாங்க. அதை தாண்டியும் விஜய் வந்து என்ன அரசியல் செய்ய போறாருன்னு தான் விஷயம். அதுல வந்து தொண்டர்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. இப்ப இருக்கிற இதே கூட்டம் இதே கிரேஸ் கூட்டணின்னு அறிவிச்சாருன்னா விஜய்க்கு பின்னாடியில் அவ்வளவு பேர் திரள மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பாஜக கூட்டணியா பார்க்கப்படும், அல்லது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தள்ளி விட்டாலும் இந்த கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படும். திமுகவை வேணா இவங்க ஒண்ணு சேர்ந்தா ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கலாம் வெற்றிக்கு. ஆனா விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகுங்கிற கேள்வி நிச்சயமா அதுல வரத்தான் செய்யும். நீங்க சொன்னது போல விஜயோட நோக்கம் சிஎம் ஆகிறது அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு தான் சிஎம் ஆகணும், ஸ்டாலின் மட்டும் வீழ்த்தினா பத்தாது. அதிமுக கூட்டணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணியில வந்து டெப்டி சிஎம் இருப்பாரு, அவங்களுக்கு பெருசா மதிப்பு இருக்காது. டெப்டி சிஎம் ஆகிறதுக்காகவே அவர் இத்தனை கோடி சம்பளம் வரணும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு தான் நீங்க சிஎம்மா வரணும் அப்படின்னா விஜய் ஒருவேளை கூட்டணி வச்சாரு அப்படின்னா அதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம போயிடும் அவருக்கு. அதனால தொண்டர்களோட கோரிக்கையின்படி கூட்டணி வைக்க மாட்டார், தனித்து தான் போவார்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த நெருக்கடி வேற, ஓபிஎஸ் தினரெல்லாம் நெருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து கூட்டி கழிச்சு பார்த்து ஃபர்ஸ்ட் வெளியில வரணும் விஜய், ஃபர்ஸ்ட் வெளியில வந்து மக்கள்கிட்ட பேசினா மட்டும் தான் முடியும். ஏன்னா இது வரைக்கும் பாஜக தனியா ஒரு அலையன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டா வந்து அன்புமணியை பார்த்து பேசி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாருன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுகவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. தொண்டர்கள் தான் கீழே ஜெல்லாவில், மேல்மட்டத்தில் தலைவர்கள் ஜெல்லாக தான் இருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாதிரியான தலைவர்கள் தான் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கால பாஜக பேசிட்டு இருக்காங்க, அதிமுக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்குள்ள ஆர்பி உதயகுமார் அவசரப்பட்டு பொது வழியில் இப்படி சொல்லிட்டாருங்கிற கருத்தும் போயிட்டு இருக்கு. இவர் லூஸ் ஸ்டாக் விடுறாரா அல்லது பொது வெளியில ஒரு இமேஜை உருவாக்குறாரா, அரசியல் ரீதியான ஒரு இப்படிதான் போகணும் அப்படிங்கிற அந்த ரூட்டை இவர் காட்டுறாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. தொண்டர்கள் தன்னியல்பா வர்றாங்களா அல்லது அதிமுகவினர் வற்புறுத்தல் பேர்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் பங்கேற்கிறாங்களா, அவங்க அப்படி கலந்துகிட்டா தாவேக தலைமை ஏன் அதை கண்டிக்கல அப்படின்னு நிறைய கேள்விகள் சுற்றி சுற்றி வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா. ஸோ நீங்க தமிழ்நாட்டில் வந்து இத்தனை குழப்பங்கள் இருக்கு இல்லையா கூட்டணிக்குள்ள. ஆனா பீகார்ல
குழப்பமே வேண்டாம், குழப்பமே கூட்டணியா இருக்கா? சந்தேகமே வேண்டாம். அங்க காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கூட்டணி வந்து பாஜகவோட வெற்றிக்கு அவங்க தீயா உழைச்சிட்டு இருக்காங்க. எப்படிங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஹரியானால இருந்து நானும் பாக்குறேன், இந்த ஜம்மு காஷ்மீர்ல கூட பல இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கூட்டணி பிஜேபிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு புரியலையே. போன வாட்டி பேசணும் இல்லையா, பீகார் ஃபார்முலா தமிழ்நாடு ஃபார்முலாவை மாத்த போறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் பீகார்ல காங்கிரஸ் கூட்டணி தேஜஸ்வி யாதவும் சரி, ராகுல் காந்தியும் சரி, இன்னும் அவங்க வந்து இன்னும் ஒற்றுமை ஏற்படவே இல்லை போல இந்தியா கூட்டணி. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தேர்தலா வந்து தொடர்ந்து இந்தியா கூட்டணி அடி வாங்குறாங்க, இருந்தாலும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு எலெக்ஷன்னா 8:59 வரைக்கும் கூட்டணி பத்தி சீட்டை பத்தி எல்லாம் முடிவே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ஒரு லேட்டஸ்ட் ட்விஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க. ஆனா இப்ப எப்படியா இருக்கு அப்படின்னா, பீகார்ல இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் இவங்களும் வேட்பாளரை போட்டிருக்காங்க, காங்கிரஸ் வேட்பாளரை போட்டிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஆர்ஜேடி வேட்பாளர் வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு அகேன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணணும், காங்கிரஸ் வேட்பாளர் வந்து இந்த கட்சிக்கு அகேன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணணும். நீங்க அடிச்சுக்குவீங்க, நடுவில் இருக்கக்கூடிய பாஜக அது ஃபேவரா போயிடும். இதனாலதான் சொல்றாங்க எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி வந்து பாஜக வெற்றிக்கு அவ்வளோ தீயா உழைச்சிட்டு இருக்கு பீகார்ல. இது நடுவில் வேலை 2 முக்கியமான கூட்டணி. யாரார் தெரியுமா? ஒன்னு பிரசாந்த் கிஷோர், அவர் தனித்து போட்டி போடுறாரு. இன்னொன்று வந்து அவர் தனிப்பட்ட முறையில போட்டி போடல, தேர்தல போட்டி அவங்க கட்சி போட்டி போடுறாங்க. இன்னொரு பிளேயர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் இங்கேயே வண்டியா பண்ணி அந்த மாதிரி தான் காங்கிரஸ் குஜராத் இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு, டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு, பீகார் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து காங்கிரஸை தாக்கி கொண்டு இருக்கிறார். ஹரியானா தேர்தலில் ஒரு பங்களிப்பு இருந்தது. இங்கே அதே மாதிரி தான் பீகாருக்கு வந்திருக்காரு. பீகார்ல வந்து 130க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து ஆம் ஆத்மி நிறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஜேடி 143 வேட்பாளர் நிறுத்தி இருக்காங்க இது வரைக்கும். அதுல வந்து காங்கிரஸ் நிறுத்தின 6 தொகுதிகள்ல இவங்களும் நிறுத்தி இருக்காங்க வீம்புக்குனே போயிட்டு. அப்ப இன்னும் அவங்க அந்த இந்தியா கூட்டணி வந்து இன்னும் சரியா வரல, இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வியா போயிட்டு இருக்குன்னு. எத்தனை நாள் இங்க தேர்தலுக்கு? ஒரு வருஷமா தேர்தலுக்கு 2 வாரம். கெஜ்ரிவால் கோபம் யார் மேல? டெல்லி மேல தானே, அதாவது பாஜக மேல தானே கோபம் இருக்கணும். ஆட்சியை பறி கொடுத்தது அவங்கள்ட்ட தான். அப்ப கூட போய் காங்கிரஸ் இதுல போய் நிப்பாட்டி வைக்கிறாரு. அவர் அடிக்க வேண்டியது பிஜேபி தானே. இல்ல, ஆர்ஜேடி நிப்பாட்டுறாங்க. அங்க மெயின் ஆர்ஜேடி தான். அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா அதுவும் பண்ணலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலும் வேட்பாளரை போட்டிருக்காரு. ஆனா அங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள், பல மோதல்கள் போயிட்டு இருக்குதா பாஜகவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா போகுது. என்னன்னா இதுல இன்னொரு பின்னணியும் இருக்கு. பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளராக யார் வரணும் அப்படின்னு கேட்டால் அதில் பலருடைய சாய்ஸாக தேஜஸ்வி யாதவ் தான் இருக்கார், லல்லு பிரசாத் யாதவ் மகன் தான் இருக்கார். ஆனால் கூட்டணியாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கணும் மக்கள் சொல்கிறாங்க, கருத்து கணிப்பு. ஆமாம், அது எப்படின்னு புரியல. ஆனால் காங்கிரஸினுடைய கணக்கு, காங்கிரஸ் இப்போ வரைக்கும் பெரியண்ணன் மனோநிலையிலிருந்து வெளியே வரவே இல்லை. பிக் பிரதர் ஆட்டிடியூடும்பாங்கல்ல, அதுலேருந்து காங்கிரஸ் இன்னும் சிக்கிட்டு தான் தவிக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இப்போவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படியே விட்டோம்னா தேஜஸ்வி தனியாக வளர்ந்துருவாரு. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு பீகாரில் இருக்கு, எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, நிறைய எம்எல்ஏக்கள் பின்னாடி இருக்காங்க, இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு, அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. இவரை வளர்த்த விட முதல்ல இவரை அமுக்குவோம், பிஜேபி வேணா ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதோ நம்ம தெரியல இருக்கலாம். ஏன்னா இப்போ காங்கிரஸோட வியூகம் என்னவா இருக்கு அப்படின்னா, தேஜஸ்வி யாதவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் இருப்பாங்கல்ல, யாதவ் மக்கள் ஆகட்டும், அப்புறம் முஸ்லீம் மக்கள் ஆகட்டும், அதில் ஓட் பேங்க் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தாண்டி ஆர்ஜேடியால பெருசா வாக்கு வாங்க முடியாது. ஆனா காங்கிரஸால மட்டும் எல்லா ஜனங்களையும் அரவணைச்சு போக முடியும். அதனால வந்து அந்த கூட்டணி கணக்கு, அது ஆர்ஜேடிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி வந்து தனக்கும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணா மட்டும்தான் இங்க வந்து முன்னேற முடியும். காங்கிரஸோட பாணியிலே பிரச்சாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்திருக்காங்க போலப்போம். அதாவது ஆர்ஜேடிக்கு ஆதரவா பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, நம்மளோட கட்சியை அங்க வந்து பலப்படுத்துற மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, நம்ம தனி ரூட்ல போலான்ற மாதிரி காங்கிரஸ் அறிவுறுத்தி இருக்கிறதா செய்திகள் வருது. அப்ப நீங்க தனி ரூட்ல போறீங்க அப்படின்னா, இந்த கூட்டணியில ஒரு பக்கம் போறீங்க, தனியா போறீங்க அப்படின்னா எப்படி உங்களால பாஜக வீழ்த்த முடியும்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பிரசாந்த் கிஷோர் அவர் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பிஜேபியோட பி டீமாக தான் அவர் கிளம்பிறங்கியிருக்காரு. அவரது நோக்கம் பிஜேபியை வெல்லணும் அல்லது தன் கட்சி ஜெயிக்கணுங்கிறதோ கிடையாது, காங்கிரஸ் அழிக்கிறது தான் அவரது நோக்கம். இதனால் வரைக்கும் பணம் வாங்கிட்டு தேர்தல் வியூக வேலைகள் மட்டும் பார்த்துட்டு வந்தார். இப்போ பணம் வாங்கிட்டு தேர்தலே இறங்கி வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்பப்படலை. ஏன்னா அதற்கு ஒரு டெமோவாக இடைத்தேர்தல் நின்னாரு, அதில் பெரிய செல்வாக்கு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அதிகம் ஃபீல்டில் அட்டாக் பண்ணுறது லல்லு பிரசாத் யாதவ் மட்டும்தான். அழுக்கு மூட்டை, ஊழல் கரைப்படைந்த அழுக்கு மூட்டை அப்படி இப்படின்னு கண்ணாபின்னு விமர்சிக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ் குடும்பத்தையும் அவரையும். விமர்சிச்சுட்டு ரொம்ப சேஃபாக தன்னை தேர்தலிருந்து அப்புறப்படுத்திக்கிட்டார். நான் இந்த தேர்தலில் நிற்கலைங்க, என் தொகுதியிலேருந்து என்னுடைய கட்சியிலேருந்து இத்தனை பேர் இத்தனை தொகுதியில் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக வேலை செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்போது இத்தனை நாள் ஒரு வியூகம் வைத்தார் இல்லையா, உங்களுக்கு வியூகம் தெரியலையா? அல்லது என்ன, அப்போ ஜெயிக்கிற குதிரையிலே ஏறி வந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். அப்போ அதுதான் உண்மையா? ஏன்னா இது தேர்தலில் தோக்க போகிறதுனால தான் இவர் பின்வாங்குறாரா,
இவர் பின்வாங்குறாருன்னா அப்புறம் இத்தனை நபர்கள் கட்சி சேர்ந்தவர்கள் கொண்டு போய் பலி கொடுக்குறாரு, அது யாரை நியாயம். நம்பி போட்டி போடுவாங்க? இதுல விஜய்க்காக இங்க வியூகம் வகுக்க வந்தாரு இடையில. விஜய் ஒரே சந்தோஷப்பட்டாரு, மேடையில பயங்கர சந்தோஷமானாரு. இதுல என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நான் போட்டி போட்டேன் அப்படின்னா என்னோட தொகுதிக்கு மட்டும்தான் நான் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், என்னோட வெற்றி தான் முக்கியமா போடும். ஆனா இப்ப வந்து நான் கட்சியை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டிய தேவையில் இருக்கு, அதனால வந்து நான் கட்சிக்காக உழைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கி இருக்காரு. இது ஒரு காரணமா? இது முதல்ல ஒரு பாயிண்டா என்னன்னா, தலைவர் அப்படின்னா மக்களை சந்திச்சு நீங்க தானே ஃபர்ஸ்ட் அதுல வேட்பாளரை நிக்கணும். எல்லா கட்சியும் எடுத்துங்க, இப்ப திமுக எடுத்துங்க, ஸ்டாலின் போய் எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுவார், அவர் தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணுவார். பாஜக எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அதுதான் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சு நீங்க விலகுனீங்கன்னா அப்ப சந்தேகம் வலுக்குத்தான் செய்யும். பிரசாந்த் கிஷோர் யாருன்னது கையால் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல தெரிய வந்துடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் தான் பிரசாந்த் கிஷோர் நாயகரா அல்லது நகைச்சுவையாளரா அப்படிங்கறத பொதுமக்களுக்கு காட்டும். பீகார் தேர்தல் 2 கட்டங்களா நடக்க போகுது. நவம்பர் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் அன்னைக்கு பீகார் தேர்தல் முடிவு வரப்போகுது. என்ன மாதிரி முடிவு இப்பவே சொல்லிட்டாங்க, ஏறக்குறைய வந்து பாஜக கூட்டணி தான் கன்ஃபார்மா வெற்றி வரப்போகுது. பாஜக கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிதிஷ்குமாரை கொண்டு வர போறாங்களா இல்ல வேற ஏன்னா புதுமுகத்தை சிஎம்மா கொண்டு வர போறாங்களான்ற போட்டி இருக்கு. ஆனா ஏறக்குறைய கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. இத்தனை குழப்பங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது நிச்சயமா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை மட்டும் இல்ல எந்த தேர்தல் ஆட்சிக்கு வரது பெரிய டவுட் தான்ன்ற மாதிரி அடுத்து சொல்றாங்க. இந்த ஓட் சோரி எல்லாம் கொண்டு போய் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கூட்டணிக்குள்ள ஷேரிங் சீட் ஷேரிங் ஒழுங்கா வச்சுங்க. இதே சீட் ஷேரே ஒழுங்கா பண்ணாம ஓட் சோரி பத்தி எல்லாம் பேசி பிஜேபி தான் காரணம், இப்ப உங்க கூட்டணியில நீங்க அடிச்சிட்டு இருக்கிறது பிஜேபி தான் காரணமா? அது எப்படி ஏத்துக்கிறது? அதான் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. தனியார் விமானங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸா பேசப்படுது நம்ம ஊர்ல. விஜய் வராரு, ஆதவர்ஜுனா தனியா போயிட்டு வராரு அப்படின்னு நிறைய விமர்சனம் இருக்கு இல்லையா? அப்படி இல்லாம நடக்குங்கிற செக்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போறது அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு நபர் ஒரு ஹோட்டல்ல இருந்து, அந்த வீடியோ வந்திருக்கு, ஹோட்டல்ல இருந்து கார்லாம் வெளில வருது, ரோட்ல போயிட்டு இருக்கு, இவர் பாட்டுக்கு ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு ஃப்ளைட் எடுத்துட்டு அவ்வளோ பெரிய ரன்வே, அந்த ரோட்டே ரன்வே மாற்றி அவர் பாட்டு ஏறி ஃப்ளைட் ஏறி போயிட்டு இருக்காரு. ஹைவேஸ் மாதிரி தெரியுது. யாரா நீங்க ஒரு சோத்துக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பிட்டு போவீங்களா? ஹெலிகாப்டர் கூட கிடையாது, அது ஃப்ளைட் மாதிரி தான் இருக்கு. ஃப்ளைட் தான், அது கொஞ்சம் மினி பட்ஜெட் ஃப்ளைட் போருக்கு. அந்த அமெரிக்காவில் அதிக பயன்பாட்டில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் என்ன நிறைய பேர் கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, எங்கள் ஊரில் வந்து பாரு தனியாலாம் ஒரு ஆள் போயிட்டு இருப்பாரு அப்படின்னு விஜய் அதுலேயும் போய் நம்ம ஆளுங்க விமர்சிக்கிறாங்க. இருக்கலாம், பட் இருந்தாலும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஹைவேல வந்து திடீர்னு போயிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும் எங்க இறக்குற நீ அப்படின்ட்டு எந்த சேஃப்டி இல்லாம அவங்க போறாங்க. சொல்லிருப்பாரு மேல போன கீழே ஹோட்டல் இருந்தது சாப்பிடலாம்னு சொல்லி கீழே அப்படி இறக்கிட்டேன்னு சொன்னா. நம்ம ஊருக்கு வந்து அப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். இந்த பீச்ல நிறைய அக்கா கடையெல்லாம் இருக்கும், அந்த அக்கா மீன் கடை, இந்த அக்கா கறி கடை நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஃப்ளைட்ல போய் பீச்லேயே வச்சு இறக்கிட்டு சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு ஏறிடுவாங்க போருக்கு. ரொம்ப வினோதமாக தான் இருக்கு. பார்ப்போம், இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. அழகு தொடர்ந்து பேசினா பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.